ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே நம்ம சிறகடிக்க ஆசைக்கான சீரியல் தான் பார்க்க போகிறோம். முத்து வந்து மனோஜ் ஏமாத்தின பொண்ணு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து நிறுத்தி வச்சுட்டு பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. இவ சொல்கிறத உண்மையா அப்படின்னு மனோஜ் கிட்ட வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க. மனோஜ் அவங்க அம்மாவுக்கு வந்து அவன் வாயே திறக்கல. அப்புறமா இல்லைம்மா அதில் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயும் அவன் ஏமாத்த தான் பார்க்குறான். இல்லை அப்படிலாம் பொய் சொல்கிறா அப்படின்ட்டு. அப்புறமா அந்த பொண்ணு வந்து நான் எடுத்துகிட்டு போன 27 லட்சம் 27 லட்சம் இல்லாமல் வட்டியோட்ட 3 லட்சம் சேர்த்து 30 லட்சமா குடுத்துருக்கேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் போட்ட பேப்பர் இதுதான். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வாங்கிட்டாங்க. நான் வட்டியோட திருப்பி குடுத்துருக்கேன். வேணா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் செக் பண்ணிக்கோங்க. இந்தாங்க நான் எழுதின பேப்பர் அப்படின்னு நான் சைன் போட்ட பேப்பர் அப்படின்னு குடுத்துட்டாங்க. முத்து அந்த பேப்பர் வாங்கி அவங்க அம்மாகிட்ட அவங்க அப்பாகிட்ட காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் கிட்ட அவங்க அம்மா கூப்பிட்டு என்னை ஏமாத்திடா அப்படின்னு கேட்கும்போது, இது நான் இல்லைம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி தான். நான் வந்து வீட்டில் சொல்லலாம் தான் நினச்சேன். அப்போதான் ரோகிணி வந்து இது நம்மளுக்கு காசு கிடைச்சிருக்கு, நம்ம இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா. எங்கள் அப்பா கொடுத்த மாதிரின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னா ரோகிணி தாம்மா. நீ வேணா ரோகிணிகிட்டே கேட்டுக்கோமா, இது என் மேலே எதுவும் தப்பு இல்லை அப்படின்றாங்க. விஜய் வந்து ரோகிணி கிட்ட போயிட்டு எந்த கேள்வியும் கேட்காம ஒரே அடி அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அவங்க ஷாக்காகி நின்றுறாங்க. நம்மளோட சேனல் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவள் தான் இன்றைக்கோட சீரியல். தேங்க்யூ.